ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். இது ஏதோ சினிமா காட்சி மட்டுமல்ல, இதுதான் திமுக ஆட்சியை பிடித்த கதை. பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். தன் வாரிசுகள் வளமாக வாழ எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அரசு ஊழியர்கள், விவசாயிகள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் போலி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்த திமுக 4 ஆண்டுகளாகியும் எளிய மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. பணி நிரந்தரம் செய்ய கோரி மெரினா கடற்கரையில் போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். எங்க கோரிக்கையை வைக்கிறது கூட உரிமை இல்லையா? எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். இந்த ஆட்சியில இவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்றோம். எங்களுடைய கோரிக்கை போராடுறது கூட நியாயமான போராடுறது கூட எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு காவலரை வச்சு அடக்குறீங்க. கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தானே நான் கேட்கிறோம். சொல்லாதது கேட்கல, ஏன் சொல்லணும்? அப்ப வாக்குறுதி ஏன் கொடுத்தீங்க? கொடுத்துட்டு ஏன் எங்களை இப்படி வந்து அலக்கடிக்கிறீங்க? நேற்று வரை அந்தந்த இடங்கள்ல மாவட்டங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்து வைக்கிறேன். நாங்க குற்றவாளியா? சொன்னதை தானே கேட்கிறோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தானே நிறைவேற்ற சொல்கிறார்கள். அவர்கள் என்ன கொள்ளை அடித்தார்களா? போதைப் பொருள் விற்றார்களா? காவல்துறையை ஏவி கொடூர அடக்குமுறையில் நிகழ்த்துவது ஏன்? அரசு ஊழியர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் என அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றி ஆட்சியை பிடித்து காட்டாட்சி நடத்தும் இந்த திறனற்ற திமுகவை வீட்டிற்கு அனுப்புவோம்.